பச்சையாக அப்படியே வேக வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். வணக்கம் திரிவேந்தர் நண்பா, இல்லை எப்படி இருக்கீங்க? அதாவது என்கிட்ட ஒருத்தர் வந்து காசு வாங்கி ஏமாற்றிட்டார் நண்பா. அது எப்படி ஃபஸ்ட்டு அவர் எனக்கு வந்து பழக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட்டாக ஊர்லேருந்து வந்தப்போ ஊர்லேருந்து வந்தேன் பார்த்தீங்களா 7 மாதத்துக்கு முன்னாடி. அப்போ வந்து கொச்சின் ஏர்போர்ட்லேருந்து 2 தமிழால் வந்து எனக்கு பழக்கமானாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து நல்லா குடிப்பார். அங்கே எங்ககிட்ட பையை கொடுத்துட்டு பாத்ரூமில் போய்ட்டு குடிச்சிட்டு இருந்தார். ஃப்ளைட்டில் வரும்போது பீர் வாங்கி குடிச்சிக்கிட்டு இருந்தார். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா குடிக்க மாட்டார். இப்படி தான் அவங்க ஞாபகம் தெரியல, பேர் ஞாபகம் தெரியல. பட் இப்படி தான் 2 பேர் வந்து நான் அடையாளம் கண்டுபிடிப்பேன். 3 பேருமே பார்த்தீங்கன்னா எல்லார் நம்பரும் வந்து மாற்றி மாற்றி வாங்கிக்கிட்டோம். வாங்கிட்டு அப்புறம் வந்து என்ன பண்ணிக்கிட்டோம், நம்ம பட்டு வீட்டுக்கு வந்துட்டு 2 நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடிக்காமல் இருந்தார் பார்த்தீங்களா, அவருக்கு ஃபோன் அடித்தேன். ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கும் போது நான் அப்புறமா அடிக்கிறேன்னு கட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் கான்டாக்டே கிடையாது. அவர் அடிக்கவே இல்லை. நான் ஃபஸ்ட்டு வாட்டி அடித்த 2 நாள் வந்து அதுக்கப்புறம் அவரும் அடிக்கல, நானும் அடிக்கல, முடிஞ்சிட்டு. இன்னொருத்தர் குடிப்பார் பார்த்தீங்களா, அவருக்கு ஃபோன் அடித்தா ஃபோனு வந்து போகலை அப்படின்ட்டு நான் இதையும் விட்டுட்டேன். என்னோடய கடமைக்கு நம்பர் வாங்கிட்டு வந்தேன். 2 பேருக்கு அடித்து பார்த்தேன். அவங்களுக்கு வந்து அப்புறம் ரெஸ்பான்ஸ் எனக்கு கொடுக்கல. அப்படியே நான் விட்டுட்டேன், முடிஞ்சிடுச்சு. போன வெள்ளிக்கிழமை 27 நினைக்கிறேன். ஆமாம், டிசம்பர் 27 வெள்ளிக்கிழமை ஒரு 10:10:15 வண்டி கிளம்பிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வந்தது. ப்ரோ நல்லா இருக்கீங்களா ப்ரோ, ராஜ்குமார்னாரு. சரி, நானும் யூடியூப்பில் தான் சரி அதிகமாக ஃபோன் வருதா, சரி யாருன்ட்டு நானும் சரி அப்புறம் கேட்டதுமா சொன்னார், ப்ரோ இதுமாரி ஏர்போர்ட் வந்து சேர்ந்து வந்தோம்ல அப்படின்னாரு. ஓகே ப்ரோ, அதில் வந்து குடிச்சிட்டு வந்தாலா இல்லை குடிக்காமல் வந்தாலா அப்படின்னு அவரே சொன்னார். நான் குடிச்சிட்டு வந்தேன் ப்ரோ. ஓகே அப்படின்ட்டாரு. எதுக்கு ஃபோன் அடித்தாருன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ இதுமாரி ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கோம் ப்ரோ, ஒரு 3 தினார் வந்து காசு கொடுத்தா தான் உள்ளே விடுவாங்க ப்ரோ அப்படின்னாரு. அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே பேசலை. சரி உடம்பு சரியில்லை, உடனே சாயந்தரம் வந்து 3 மணிக்கெலாம் காசு கொடுத்துருவார் அப்படின்னு சொன்னார். சரின்ட்டு ஹாஸ்பிட்டல் கேட்குறேன். நானும் 3 தினார் அனுப்பி விட்டேனப்பா, முடிஞ்சிட்டா. அப்புறம் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து திரும்பி எனக்கு ஒரு ஃபோன் அந்த 3 தினார் அனுப்பி விட்டு திரும்பி ஒரு 5 நிமிஷம் தான் நினைக்கிறேன், 5 இல்லை 10 நிமிஷம், உடனே மறுபடியும் ஒரு ஃபோனு, ப்ரோ இன்னும் ஒரு 8:50, அதாவது 8 ரூபா 50 இன்னும் வேணும் ப்ரோ, அது இருந்தால் தான் உள்ளே விடுவானாரு. நான் சொன்னேன் ப்ரோ 8:50 அனுப்பலை, 1 தினாரம் அனுப்புகிறேன், டோட்டல் மொத்தம் 4 தினாரம் கணக்கு வச்சுங்கன்ட்டு 4 தினார் டோட்டல் அவருக்கு அனுப்பிவிட்டேன்ப்பா. அவர் யார் எனக்கு யாருன்னே தெரியாது. அவர் பேர் கூட எனக்கு தெரியாது. அவர் சொல்லி தான் எப்போ நம்பர் வேண்டியது இவரை விட்டு நான் பேசினே கிடையாது. நம்பிக்கையில் 3 மணிக்கெலாம் காசு 4 மணிக்கு இன்றைக்கி கொடுத்துருன்ட்டு காலைல 10-11 மணிக்கெலாம் காசு கொடுத்துட்டு முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு திரும்பி ஒரு ஃபோன் வருது. ஒரு 1:30 மணிக்கு இல்லை 2 மணிக்கு நினைக்கிறேன் ஃபோன் வந்துச்சு நண்பா. அப்போ கண்டுபிடிச்சிட்டேன் நண்பா, அவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு காசு வாங்கலன்ட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து செம்ம போத ரெக்கார்டு வச்சுருக்கேன் நண்பா. அந்த ரெக்கார்டை வந்து நீங்களே அப்படியே ஒரு நிமிஷம் கேளுங்க நண்பா. காசெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் திரும்பி ஒரு மணி நேரம் கழிச்சு எனக்கு ஃபோன் அடித்தார். அந்த ரெக்கார்டை நீங்களே கேளுங்க. ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ டென்ஷன் ஆகும்ட்டு. சரி ப்ரோ, அதான் பிரச்சனை. நான் இப்போ அமௌண்ட் சென்ட் பண்ணுறது நான் உட்காந்துருக்கேன். சரி நீ ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண சொல்லுங்க. 6 தினார் யார் அக்கௌண்ட்ல இருந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண உடனே வந்து 12 தினார் போட்டு விடுறோம். ப்ரோ என்ன ப்ரோ நீங்கள் காமெடி பண்ணுறீங்களா ப்ரோ? ஏதோ உடம்பு சரியில்லைன்ட்டு காசு கேட்டீங்க, சரி 3 தினார் கேட்டீங்க, அப்புறம் 1 தினார் கொடுத்தேன், அப்புறம் என்னமோ காசு என்கிட்ட கொடுத்து வச்சிருக்க மாதிரி 5 தினார் 10 தினார்னு என்ன ப்ரோ இது? எனக்கு புரியல. அப்படியே பிளான் பண்ணாத, நான் ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கோ. அப்படியே முன்னாடி வந்து உன்னை ஏமாத்தலாம் மாட்டேன், ஒன்றும் போய் தான் சொல்ல ப்ரோ. ஏமாத்துறதுக்கு நான் சொல்லல ப்ரோ. நீ நேரமா நினைச்சிடடா, நான் போயிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் போக மாட்டேங்குதுடா. சரி நேரில் வந்து வாங்கிக்கோ காசப்பா. சரிடா தம்பி, எங்கே வரேன்னு சொல்லுங்க, நான் வரேன். ஒரு 3-4 மணிக்கு வந்து வாங்கிக்கிறேன். நான் 3 நாள் கூப்பிட்டுருவேன்டா தம்பி. ஏன்டா தம்பி நீ வேற போகிற? 3 தினார்ல 4 தினார் மொத்தம் கொடுத்தான், ஞாபகம் இருக்குல்ல? தெரியல தம்பி. இல்லை இல்லை சத்தியமா இல்லை ப்ரோ, நீங்கள் ஃபோன் அடிச்சிங்க, உடம்பு சரியில்லை, சரி ஹாஸ்பிட்டலில் இருக்க, நீங்கள் சரி காசுக்கு 3 தினார் கேட்டீங்க, அப்புறம் இன்னொரு இதை கூசு மறுபடியும் கம்மியாக இருக்கிட்டு இன்னொரு 8 ரூபா கேட்டீங்க, நான் 1 தினார் சேர்த்து அனுப்பி விட்டேன். சொல்லுங்க. கேட்டோன்னே நோட் பாயிண்ட். நீங்கள் கேட்டோடனே நான் காசு கொடுத்தேன். நீங்கள் எப்போ நீங்கள் இது உங்களை திட்டாமல் நான் ஊரில் வரும்போது 7 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தேன். நீங்கள் 7 மாதத்துக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பர் வாங்கிட்டு போயிட்டு இப்போ தான் நீங்கள் இந்த காசுக்காக தான் எனக்கு வந்து நீங்கள் ஃபோன் பண்ணீங்க. அதுக்கிடையில் வந்து நீங்கள் எனக்கு ஃபோனே பண்ணவே இல்லை தெரியுமா? நிஜாத், இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு நண்பா. அது முடிஞ்சிட்டா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை என்கிட்ட காசு வாங்கினாரா, சனிக்கிழமை வந்து திரும்பி அவருக்கு காலையில் நான் காசுக்காக என்னான்னு ஃபோன் அடித்தேன், அவரே எடுக்கலை. திரும்பி நான் சனிக்கிழமை மத்தியானமே சாயந்தரமே திரும்பி அவர் ஃபோன் அவரே தான் அடித்தார்.
அந்த ரெக்கார்டு வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க, என்ன வேணாலும் வாங்க. நான் இப்போ இந்த மேடத்தை அழைச்சிக்கிட்டு இப்போ நான் வெளில போகிறேன். என்னகிட்ட இதுக்கப்புறம் காசு கிடையாது ப்ரோ. ஏதாவது ஒன்று அமுச்சிருப்பா, சாப்பிடாம பார்த்துருக்கேன்ப்பா. என் மோமனை சத்தியம் பைசலாம் வந்துடுறேன்ப்பா. பொண்ணு மேலே சத்தியமாக காசு கொடுத்துருவாராம், நல்லா பாருங்க. சாப்பிடாம போன இன்னும் வரலப்பா. இப்போ என்னகிட்டே காசு இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? லேண்டாக போகிறான். அவனை கூப்பிடுறதுக்கு நான் ஏர்போர்ட் போய் வருவேன். அதை தான் ப்ரோ சொல்கிறேன். நான் வச்சிருந்தது 5 தினாரு, உங்ககிட்ட 4 தினாரு கொடுத்துருக்கேன். நான் என்னென்ன 1 தினார் தான் வச்சிருக்கேன். இதை வச்சு தான் நான் நீங்கள் கொடுக்குற காசு இதை வச்சு தான் நானே ஓட்டணும். இப்போ இல்லை அண்ணா, உண்மையுமே நான் பைசா வந்து தரமாட்டோம்னு நினைக்கிறீங்க. உண்மையிலுமே வந்து இன்னும் ஒரு 1 hour இன்னும் மணியத்தனை கண்டிப்பாக ப்ரோ நீ 1 hour கொடுங்கல, 2 நாள் கழிச்சு கூட நாளை கூட உங்களுக்கு பைசா வந்துடுறேண்ணா. அதுதான் சொல்லுங்க. இல்லை ப்ரோ நீங்கள் 1 hour கழிச்சு அந்த கொடுத்த 4 இங்க பாரு அவன் பேசிருக்காரு. என் மோமல சத்தியமா சொல்றேன். கொடுத்து நீங்க உங்க பொண்ணு மேலாம் எதுக்கு இதை போய் சத்தியம் பண்றீங்க? இல்ல நீங்க தான் நம்ப மாட்டேங்கிறீங்க. ஏன்னா நான் ஒரே ஃபர்ஸ்ட் ஒரு தப்பு பண்ணிட்டேன். நான் கேட்டோன்னே காசு அனுப்பிச்சிருக்கீங்க. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு நேற்று ஈவினிங் நான் அனுப்பிச்சிருந்தேன். இப்போ நான் கேட்டோன்னே நீ தரீங்க. அவர் என்ன ப்ரோ சொல்கிறாரு, கேட்ட உடனே நீங்கள் கொடுத்துட்டீங்க, சொன்ன மாதிரி நான் ஈவினிங் தந்து தான் எனக்கு மேலே நம்பிக்கை இருக்கும். இன்னும் ராமம் படம் தான் என் மேலே, வேறு என்ன நான் என்ன இழிச்சாங்க எழுதி வச்சிருக்கல என் தலையில. சரி நான் அனுப்பிச்சதுனால தான் இது வரைக்கும் நீங்க பண்றீங்க. சரி சரி அனுப்பிச்சிருக்கிறோம் ப்ரோ. உண்மையிலேயே சத்தியமா என்கிட்ட காசு கிடையாது ப்ரோ. நான் 2 தினம் தான் ப்ரோ அக்கௌண்ட்ல வச்சிருக்கேன். நான் அப்புறம் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். இப்போ ஒரு கடைக்கு போன ஒரு டீ அனுப்பிச்சுட்டு நான் பெட்ரோல் போட்டு தான் வரப்போறேன். வந்தோடனே தரம் சொல்றேன். நீங்க வர வந்தோடனே அதான் நீங்க அவ்வளோதான் முடிஞ்சுட்டு அந்த ஃபோனுக்கு அடித்தேன். 3-4 நாள் நானும் அடிச்சிட்டு இருக்கேன். அந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா சுவிச் ஆஃப் ஆகிட்டு 4 தினார் நம்பர் காசுக்குன்னா 900 ரூபா தான் வரும். பட் பிரச்சனை இல்லை, விட்டுருவோம். இதுக்கப்புறம் நம்ம உஷாராக தான் இருக்கணும். அந்த நம்பரு அவருக்கு அனுப்பின காசு டீட்டெயில் எல்லாம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். இந்த நம்பர்லேருந்து கால் வந்தால் நீங்கள் யாரும் எடுக்க, ஏன்னா நாங்கள் என்ன அடைந்தாமத்தில் சுருக்காட்டு போகிறோங்கிறீங்களா? ஓகேன்பா, இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அன்னைக்கு போயிட்டு ஒரு பொண்ணுக்கு ஜாமான் கொடுக்குறேன்ட்டு அந்த பிரச்சனை போயிட்டு இது இந்த பிரச்சனை போயிட்டு எனக்கு இன்னும் அந்த காசு இன்னும் எனக்கு வரல, இதுவும் போயிட்டு இன்னும் எனக்கு. ஓகே நண்பா, வாங்க இன்றைக்கி டே நமக்கு எப்படி போகுதுன்ட்டு பார்ப்போம். உங்கள்கிட்ட கருத்தை மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. ஓகே, வணக்கம் திரிவேந்தர், குட் மார்னிங்க நண்பா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைங்க. ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கிடையாது. ஆக்சுவலி நேற்றே சொல்லிட்டேன். நேற்று சனிக்கிழமை வந்து ஃபுட்பால் விளையாண்டதுனால இன்றைக்கி வந்து லீவை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு பஞ்சாயத்துன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து ஃபுட்பால் வந்து பஹ்ரைன் ஜெயிச்சிட்டாங்க. நாளைக்கு ஞாயிற்று திங்கக்கிழமையும் லீவு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு அரச புரசலான ஒரு பேச்சு ஓடிக்கிட்டு இருக்குது. அது நம்ம ஓனரை பார்த்தா தான் நண்பா தெரியும். ஓனர்லாம் பார்த்தீங்கன்னா 1:30 மணிக்கு 2 மணிக்கு தான் வந்தாங்க. வண்டியை பார்த்தீங்கன்னா செம மண்ணாக இருக்குது. டீ கடைக்கு வந்து ஒரு டீயை குடிச்சிட்டு நம்ம ஓனரை பார்த்துட்டு காசு வாங்கிட்டு போயிட்டு வண்டியில் அலம்பு நண்பா. நம்ம ஓனர்லாம் பார்த்தா தான் தெரியும் நாளைக்கு ஸ்கூல்லாம் விண்டா என்னான்ட்டு தெரியும் நண்பா. ஓகே வாங்க நண்பா, இன்றைக்கிட்டே நமக்கு எப்படி போகுதுன்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். வீடியோக்கு ஒரு சப்போர்ட் பண்ணு நண்பா. ஓகே, வண்டி அலம்பலான்ட்டு ஓனர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். மணி வந்து பார்த்தீங்கன்னா 11:17 ஆகுது. வண்டியை பாருங்கள், வெறும் ஃப்ரெண்டே கலரே காண போகிற வெறும் செங்காமட்டை கலரில் இருக்குங்க. மண்ணு காற்று அப்படியே. இப்போ ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். அவன் என்ன 4 மணிக்கு தான் ஆகும்ட்டான் அந்த கார் வாசிங்காரரு. சரி வாங்க வீட்டுக்கு போயிட்டு நம்ம அங்கே போகலான்னு பார்த்தா, அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா 5 தினார் ஒரு நடைக்கு 5 தினார். இங்கே 15 தினார் கொடுத்தா 5 வாட்டி அலம்பலாம் மாதத்துக்கு. ஆனால் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சரியாக அலம்ப மாட்டுறாங்க. ஆனால் அங்கே போனாலும் வச்சுங்க 5 தினார் கொடுத்தாலும் ஒர்த்தாக அனுப்பி விட்ருவாங்க, செம்மையாக அலம்பி கொடுத்துருவாங்க. அதனால தான் அங்கே போகலான்னு பார்த்தா. பட் ஆனால் ஓனர் வந்து நீ இங்கே போய்ட்டு காசு கொடுத்து பண்ணிக்க அப்படின்னாரு. வந்தான் 3-4 மணிக்கு தான் வர சொன்னாங்க. வாங்க வீட்டுக்கு போயிட்டு திரும்பியும் ஓனர்கிட்ட சொல்லிவிட்டு திரும்பி சாயந்தரமாக பார்ப்போம் நண்பா. ஓகே, இப்போ எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வேலையே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டிலே தான் இருந்தேன். இப்போ எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா காய்கறி தாங்க வாங்க வந்திருக்கேன். காய்கறி வாங்க வரல, சர்ஜர், பனானா, லெமன், அப்புறம் கிரேப்ஸ், திராட்சை எல்லாம் வாங்கிட்டேன். அந்த பாருங்க எல்லாம் வாங்கி வச்சுட்டேன் நம்ம கடையில். சேட்டாட்ட வந்து என்னென்ன வாங்கியிருக்கேன்ட்டு கணக்கு சொல்லிவிட்டு நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதான் நண்பா. ஓகே, வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு மத்தியான சாப்பாடில் வந்து உங்களை கண்டினியூ பண்ணுறேன் நண்பா. ஓகே, நல்லா தெரியல. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பொருள் வாங்கிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தான் போகணும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஓனர்கிட்ட வந்து கேட்டுட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலுது நாளைக்கு வந்து ஸ்கூலு உண்டானன்ட்டு லீவ்லாம் நாளைக்கு கிடையாது நண்பா. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போதும் போய் வழக்கம் போல் ஸ்கூல் செயல்படுமா நண்பா. ஓகே, இன்றைக்கி நமக்கு வந்திருக்க சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு, பருப்பு டால், அப்புறம் மீன் ஃப்ரை, அப்புறம் நம்ம காலையில் சார்ஜர்லாம் வாங்கிட்டு வந்தோம் பார்த்தீங்கன்னா சுத்த முன்னாடி அது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேட்டா சிக்கன் குழம்பு வச்சுருந்தாரு, அது வாங்கிட்டு வந்தேன். அவருக்கும் சேட்டாட்டு சாப்பிட வர கொடுத்துட்டேன். ஓகே நண்பா, இருங்க டேஸ்ட்டு பார்த்து உங்களுக்கு சொல்லும். ஃபஸ்ட்டு நம்ம சேட்டா சிக்கன் குழம்பு கொடுத்தத வச்சு சாப்பிடுவோம். நல்லாயிருக்கும் சேட்டா சிக்கன் குழம்பு. அப்புறம் வந்து பருப்பு டால்,
பருப்பு நல்லா இருக்கும். எப்போதும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து பருப்பு டால் செம்மையாக இருக்கும். அப்புறம் வந்து மீன் நண்பா, மீன் எப்படி இருக்கும் பார்ப்போம். மீனில் உப்பு கிடையாது, உரப்பு கிடையாது, எதுவுமே கிடையாது. பச்சையாக அப்படியே வேக வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். அது அவங்களுக்குள்ள டேஸ்ட்டு. அப்படியே இது என்னன்னு தெரியல, அவங்களுக்குள்ள ஒரு மசாலா அப்படியே போட்டு எண்ணெயில் பொரிச்சிருவாங்க, அவ்வளோதான் நண்பா. ஓகே நண்பா. அப்புறம் என்ன சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லணும் என்னான்னுட்டு. இன்றைக்கி தான் வேலை கிடையாது. 2 நாளாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை அதிகம் இல்லை. இன்றைக்கி வந்து வேலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். சாயந்தரம் போய்ட்டு நம்ம வண்டி மட்டும் தான் கிளம்பணும் நண்பா, வேறு ஒன்றும் கிடையாது. நிறைய பேர் டிரைவராக இருக்கீங்க. இப்போ எனக்கு வந்திருக்கிற மாதிரி உங்களுக்கு சாப்பாடு இந்த மாதிரி பருப்பு டால், மீன் பொரியல், இந்த மாதிரி சலாடு, இந்த மாதிரி உங்களுக்கு ஒயிட் ரைஸ் இந்த மாதிரி வச்சு வருமான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. ஓகே, அப்படியே சாப்பிட்டுட்டு சாயந்தரம் என்ன நடக்குதுன்ட்டு கண்டினியூ பண்ணுறோம். ஓகே நண்பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? டீயை குடிச்சிட்டு எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வண்டி கிளம்புறதுக்கு வண்டியை கொண்டு போட்டிருக்கேன். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளோட வண்டி கிளம்ப ஆரம்பிக்கல. அவர் திரும்பி வந்து சொல்கிறேன், நாளைக்கு நீ காலையில் வாங்குறேன். ஓ நீங்கள் டென்ஷன் ஏற்றாதீங்கன்ட்டு இப்போ சத்தம் போட்டு ஓகே வையின்னுட்டு ஓனர்கிட்ட வந்து ஃபோன் அடித்து 15 தினார் காசு வாங்கிட்டேன் நண்பா. இந்த மாதிரி வந்து 1 மாதத்துக்கு 5 வாட்டி கிளம்பிப்போம். விட்டுரும், நம்ம பார்த்து போய்க்கே விட்டுருப்போம். நம்ம போயிட்டு மெனக்கட்டு வேணால் உள்ளுக்குள்ளே வந்து டேஸ்ட் போட மட்டும் 20 நிமிஷம் தொடச்சிக்கணும் நண்பா. நமக்கு வேலை ஏதாச்சும் மட்டும் அதை மட்டும் பண்ணிப்போம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வாங்க வண்டி எடுத்து உள்ளே கொண்டு விடணும். டீயை குடிச்சிட்டு திரும்பி நடக்க கண்டினியூ பண்ணுறேன் நண்பா. ஓகே பாருங்களா எந்த அளவுக்கு மண் அப்படியே படிஞ்சவர். தலைவர் வைபர் தான் போட்டு நம்ம ஓனர் ஓட்டியிருக்காரு. இங்கே பாருங்கள், நம்ம சும்மா நம்ம வெறு துணி வச்சோம் துடைச்சோம்னா கோடு தான் விழுவணும் நண்பா. அதனால தான் நான் துடைக்காமே ஓட்டிக்கிட்டு இருந்தேன். ஓகே அலம்பிட்டோம். அலம்பினதுக்கப்புறம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி கிளம்பி ஆரம்பிச்சாச்சு. அடிங்க நண்பா, நல்லா அடிங்க. வண்டி அலம்பினதுக்கப்புறம் பாருங்கள், அடி பளிச்சுன்னு இருக்கும் நண்பா. வண்டி கிளம்பி 1 வாரம் ஆக போகுது. வண்டி மேலே தண்ணி பட்டு வண்டியில் அவ்வளோ மண் படிஞ்சிருந்துச்சுல நண்பா. அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி அடித்த உடனே மண் ஃபுல்லாக கீழே வந்துட்டு இப்போ ஃபுல்லாக ப்ளைன் ஆகிட்டு இருக்கிறதுக்கு வேலையே இல்லை. கொஞ்சம் ஈஸி தான் தெரில. இது வந்து நானும் அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்கன்னா வண்டி கிளம்பி முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி எப்படி இருக்குது, எவ்வளோ குப்பையாக இருந்தது இந்த இடத்துல, ஃபுல்லாக கிளியர் ஆகிட்டு நண்பா. ஓகே வாங்க வீட்டுக்கு போயிட்டதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் நண்பா. ஓகே ஏதோ சிக்கன் கறி மாதிரி ஏதோ பண்ணி கொடுத்துருக்காங்க நண்பா, பேர் என்னன்னு தெரியல. சிக்கன் குடமிளகா, அப்புறம் வெங்காயம், கேரட்டெல்லாம் போட்டிருக்காங்க. ஆமாம் நண்பா, மேடம் தான் செஞ்சாங்க. மேடம் தமிழுக்கு கிச்சனுக்கு போனேன் பிசு பேப்பர் எடுக்க. இப்போ மேடம் தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நண்பா. அப்படியே இதை சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு மணி வந்து பார்த்தீங்கன்னா 9:40 ஆகிட்டு. அப்படியே சாப்பிட்டுட்டு கச்சராவில் எடுத்து கொண்டு குப்பையில் கொண்டு போட்டுட்டு வெளியில் லைட் ஆஃப் பண்ணிட்டு படுத்து தூங்க வேண்டியதான். ஏன்னா காலையில் ஸ்கூல் நண்பா. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை. ஓகே நண்பா, எப்படி இருக்கீங்க? என்னடா சாப்பிட்டுட்டு முடிச்சேன்னு நினச்சேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வேறு வேலை வந்துட்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா மஜ்லிஸில் வந்து அவன் பையனோட ஃப்ரெண்டு வந்து நேற்று நம்ம சுற்றினோம் பார்த்தீங்களா, அவன் இங்கே இன்றைக்கி வந்துட்டு நம்ம இருக்கு எனக்கு தெரியல. நான் மட்டும் லைட்டில் ஆஃப் பண்ணிட்டு போய் படுத்தேன். மேடம் திடீர்னு ஃபோன் அடிச்சு அவனை கொண்டு 10:45 வண்டி அழைச்சி கொண்டு போயிட்டுமா. மணி வந்து பார்த்தீங்கன்னா 10:35 ஆகுது. இதில் என்ன ஒரு கொடுமைன்னு கேட்டிங்கன்னா, அந்த கிளாக் ரவுண்ட் அப்படி இங்கேருந்து என்னோடய வீட்டுக்கு அவனோட பையனோட வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் தான். ஆனால் இந்த ரோடு வந்து பிளாக் ரோடு, அந்த ரவுண்ட் அப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டிராஃபிக். கூகுளில் செக் பண்ணி பார்க்குறேன், ஃபுல் டிராஃபிக், ரொம்ப நேரம் ஆகும். இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, பின்னாடி வழியார் செல்லாக்கு போய்க்கணும். செல்லாக்கு அவாலி, அப்புறம் தான் நான் ரஃபாக வரணும். இப்படி போனால் கிட்டத்தட்ட ஒரு 15 20 கிலோமீட்டர் வரும். ஆனால் சுற்று, பட் ஆனால் இதுக்காக வேகமாக போயிடலாம். ஹைவே இது வந்து ஃபுல் டிராஃபிக், ஒன்றும் பண்ண முடியாதுன்பா. வாங்க உன்னோட விட்டுட்டு கண்டினியூ பண்ணுறேன்பா. ஓகே நண்பா, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. மணி வந்து பார்த்தீங்கன்னா 11 ஆகிட்டு. மேடம் ஃபஸ்ட்டு ஃபோன் அடிக்கும் போது எந்த ரோட்டில் டிராஃபிக் இல்லையோ அப்படி தான் போக சொன்னாங்க. பையனை வண்டியில் ஏறிட்டு இப்படி போக சொன்னாலே, இப்படி போனால் வரத்துக்கு 4-5 மணி ஆகுண்டா. இப்படி போக அப்புறம் அழைச்சி கொண்டு வந்து ஃபைனலாக கொண்டு விட்டுட்டேன். ஓகே நண்பா, அடுத்த வீடியோ சந்திப்போம். இந்த மாதிரி லைட்டை ஆஃப் பண்ணி நான் வீடியோ முடிச்சு ரொம்ப நாள் ஆகிட்டு நண்பா. ஓகே பை பாய்.